2025ஆம் ஆண்டுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மிதுனம். ஆலங்காட்டு காளி கூகுளில் போடு, வந்துடும் கோயில். போய் பாரு. பட்டீஸ்வரம் இல்லைன்னா துர்கை. வேற லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லா லெவல்லையும் அனுகூலம் கிடைக்கும். அதே போல் பார்த்துக்கோ, கண்டிப்பாக ப்ரெஷர் பார்த்துக்கணும். பிளட் வெசல்ஸ் மூமெண்ட்டு, படபடப்பு, பால்பிட்டேஷன், லோ பிபி, கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், ஹார்ட். 36 வயசு கடந்த மிதுன ராசிக்காரங்களை என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் செக் பண்ணிக்கணும், மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் நல்லா இருக்கும். ஹெல்த்து தான் தொந்தரவு பண்ணும். பிள்ளைங்க விஷயத்தில் இருந்த பிரச்சனைலாம் தீந்துடும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சூப்பராகிடும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலாம். குடும்பத்தில் புது உறவு வரும். ஆச்சரியமாக இருக்கும். ஆன்மீகம் நிறைய போவீங்க. சிவாலய வழிபாடு, பெருமாள் வழிபாடு, எல்லா வழிபாடும். முஸ்லீம் இருந்தால் அந்த மதத்து வழிபாடு, கிறிஸ்டின் இருந்தால் அந்த மதத்து வழிபாடு. நீங்களே நிறைய ஆன்மீக குருமாராக ஆயிடுவீங்க. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கிடும். கணவன் மனைவி சண்டை போட்டு ஒரே சச்சரவாக இருக்கும். அதெல்லாம் மாறிடும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் வருவீங்க. ஜோசியெல்லாம் கற்றுப்பீங்க. நல்ல சிலர் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆவாங்க திடீர்னு. தைரியமாக சொல்லுங்கள். ஜோசியம் நான் செல்விக்கு மட்டும்தானே, எல்லாருக்கும் தான் இருக்குது. அதில் மிதுன ராசிக்காரங்கள்லாம் பிச்சு பெடல் எடுக்கலாம். அப்பா அம்மாவோட சண்டையாக இருந்த அமைப்பெல்லாம் மாறும். ரத்த பந்த உறவில் இருந்த பிரச்சனையெல்லாம் மாறும். ஹெல்த்து கண்டிப்பாக மாற்றிக்கணும். வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடிக்கினே இருக்க வேண்டியதுதான். இந்த பணம் கொடுக்குறது, புதுசாக பயணம் சமயத்தில் கணவனாக அந்த மனைவியோட சண்டை போடுறது, மனைவி அந்த கணவனோட சண்டை போடுறது, இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் கூடாது. கோர்ட்டு வரைக்கும் போன டைவர்ஸ் கேஸ் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பி ஐ லவ் யூன்னு சேர்ந்துருவீங்க. யாருமே நடுவில் வச்சுக்காதீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே உங்களுக்குள்ளே பேசிக்கிங்க. செட்டில் ஆகிடும் ஐயா. போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ண கேஸ் எல்லாம் செட்டில் ஆகிடும். ஆச்சரியமாக இருக்கும். பாதகாதிபதி குரு ஜென்மத்தில் வரான். அதனால் எதில் கவனமாக இருக்கணும்? ஹெல்த்தில் தான். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடவே கூடாது. மற்றபடி தொழில் விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். பெரியவங்க ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். பெரியவங்க ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். சனி 10ல் வருது, கரெக்டு இருக்கட்டும். சனி 10ல் 27.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தானே தீரும். யாராக இருந்தாலும் வராத எப்படி போகும்? வந்தால் என்ன? எவ்வளோ அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சனி வரக்கூடிய குரு வீட்டில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதனால சனியால் உங்களுக்கு நல்லது நடக்கும். டக்குன்னு பெரிய பொசிஷன் போயிடுவீங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க.